இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க. இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலியும் பைரவியும் திட்ட போட்டபடியே பார்த்தீங்கன்னா இலக்கியாவை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருந்த கேட்ட நம்ம ஜானகிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்குன்னு தாங்க சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியா இப்போ தான் ஒரு கண்டத்துலேருந்தே தப்பிச்சா, மறுபடியும் இன்னொரு கண்டத்தை உருவாக்க ரெடி பண்ணிட்டாளுங்களே. இவளுக்கெல்லாம் குடும்ப பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ஜானகி அத்தை வர்றதை தெரிஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஓப்பனாகவே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்களால என்ன தான் பண்ணுற முடியும், தெரிஞ்சுட்டு போட்டோம். இப்போ தான் நம்மக்கிட்ட எல்லா எவிடன்ஸும் பக்காவாக இருக்குது. இதுக்கு மேலே ஜானகி இல்லை, கௌதம் இல்லை, யார் நினச்சாலுமே இலக்கியாவை காப்பாற்றவே முடியாது. இந்த ஆதாரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன ப்ரூஃபாக இருக்கும், மொபைலை காட்டி பேசுகிற ஆளுகளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆர்வத்தில் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஜானகி வரதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சலி வேணுமுன்னே கடுப்பேற்றுற மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி இலக்கியாவை மட்டும் தனியாக செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது. அவள் கூட கூட்டுக்கலவணியை எத்தனை பேர் சேர்ந்துருந்தாங்களோ அத்தனை பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் குழந்தைய கொல்ல நினச்ச அத்தனை பேரையும் நான் ஜெயிலில் தூக்கி போட தான் போகிறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. என்ன உடனே பார்த்தீங்கன்னா என்ன அஞ்சலி வாய்க்கு வந்த மாதிரிலாம் உளறிட்டு கிடக்குற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க. பின்னாடி பாருங்கள் உங்கள் அண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஜானகியும் மாட்டிக்கிட்டாங்க. என்னடி இலக்கியா ஜெயில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அத்தை கேட்குறாங்க. ஏதோ தெரியாத மாதிரியே கேட்குறீங்க, நீங்களும் அதில் கூட்டு கலவாணி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி சொல்கிறேன், வார்த்தை அளந்து பேசு, நான் இதுக்காக உன் குழந்தைய கொல்ல பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட மொத்த எவிடன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் மொபைலில் மொத்தத்தையும் நான் வச்சுருக்கேன், இதுக்கு மேலேயும் இலக்கிய தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைலை வாங்கி பார்க்கும்பொழுது தாங்க பயங்கரமான ஷாக் ஆகுது. அந்த எல்லை கடைக்காரனும் இலக்கியா அவன் பேசிகிட்டு இருந்தது விளையாட்டுத்தனமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லை கடைக்காரனுடைய பையன் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜை எப்படியோ அஞ்சலி கலெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.